அகண்டா 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2021 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மகா கும்பமேளாவுக்கு குளிக்க வர பக்தர்கள்ட்ட வந்து ஒரு வைரஸை பரப்பிடுறாங்க வேற நாட்டுக்காரங்க. இப்படி பரப்புன இந்த வைரஸ் வந்து குளிக்க போன பக்தர்களுக்கு வந்து பலவிதமான உடல் நோயை ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி வைரஸ்க்கு வந்து இந்தியா கிட்ட மாற்று மருந்தே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம 7ஆம் அறி படத்துல வர மாதிரியான ஒரு பயோவார் கான்செப்ட் தான். அதை வந்து பாலையா அவர்கள் எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த அகண்டா 2. நம்ம பொதுவாக பாலையா படங்கள் பார்க்குறோம் அப்படின்னாலே ஒரு சில மைண்ட் செட்டோட போகணும். நானும் அப்படிதான் பார்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பாலையாவோட ஃபுல் படம் அப்படின்னாலே அது அகண்டா 1 தான். அதுக்கு முன்னாடி நானுமே ரீல்ஸ்ல பார்த்தது தான் அவரை. அப்படிங்கிறப்ப அகண்டா 1 பார்க்குறப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் படத்தை இனிமேல் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படங்கள் வரிசையா அகண்டா, கேசரி, டாக்கு மகாராஜ் சொல்லி அவர் படங்கள் நான் வரிசையா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அகண்டா 2மே நீங்க இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகண்டா 1 பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த லாஜிக் விஷயம், இந்த பாசிபிள் இம்பாசிபிள், இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடக்கும் அப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது. இப்போலாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? பாலையா படங்களுக்கு அதெல்லாம் முடியாது. பாலையாவால் எல்லாமே முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா ஓடுற ட்ரெயினை ஒரு கையில் நிப்பாட்டுவாரு, இப்போ ஒரு விரல் நிப்பாட்டுறாரு. அந்த மாதிரி வந்துட்டாரு. அவருமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்மளும் மாறிக்கணும். பாலையா எல்லாமே முடியும். பாலையாவால பறந்துகிட்டு இருக்கும் ஒரு ஃபிளைட்டு, அந்த ஃபிளைட்டை கீழே இருந்தே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு வெடிக்க வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர திறமைசாலியான ஆள் பாலையா. அப்படிங்கிறப்ப நீங்க இவர் படத்துல ரொம்ப லாஜிக் யோசிக்க கூடாது. ஏன்னா லாஜிக் யோசிப்பேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கான படம் அது கிடையாது. ஓகேவா? நான் லாஜிக்லாம் ரொம்ப யோசிப்பேன், எனக்கு அதெல்லாம் முக்கியம் அப்படின்னா நீங்க இந்த படம் நீங்க பார்க்கவே கூடாது. அவ்வளவுதான். நீங்க படம் பார்க்காதீங்க, வேற ஏதாவது படத்தை போய் பாருங்க. இந்த படம்லாம் லாஜிக்லாம் யோசிக்காம இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொண்டாடுவீங்க. படத்தோட டயலாக் சிரிப்பா இருக்கும், டான்ஸ் சிரிப்பா இருக்கும், படத்துல வர சண்டை காட்சிகள் சிரிப்பா இருக்கும் சொல்லி எல்லா சீனையுமே சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஒரு கலகலப்பு மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் கிடைக்கும். எனக்கெல்லாம் நான் அகண்டா 1ல இருந்தே நான் அதுக்கு மோல்ட் ஆயிட்டேன். பாலையா படம்னாலே தன்னால கழட்டி வச்சிருவேன் மூளையை ஓரமா. அப்படிதான் படம் பார்க்கறது. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட டீசர் பாருங்க, இல்ல ட்ரெய்லர் பாருங்க, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடும். கழுத்துல அந்த சூழலை சுத்த விடுவாரு பாருங்க, சிலிர்த்து போய் சில்லறை செலவை விட்டேன். பொதுவா பாலையா படங்கள்னாலே குறைஞ்சது ஒரு 20,000 40,000 பேர் வரைக்கும் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தாலாம் உச்சம் கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் பேர் அடிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவருமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை பாருங்க, உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.